10வது அல்லது 12வது வகுப்பில் கல்வியில் தடை ஏற்பட்டதா மற்றும் தேர்ச்சி பெற முடியலையா? கவலை வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை புதிய திசையில் வழிநடத்த நக்ஷத்ரா அகாடமி இப்போது தயாராக இருக்கிறது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஓபன் ஸ்கூலிங் போர்டு மற்றும் தமிழ்நாடு தனித்தேர்வர் உதவ இம்மூலம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வாயிலாக நீங்கள் உங்கள் வருடத்தை மீட்கலாம். அதிகாரப்பூர்வமான தேர்வுகள், குறைந்த அழுத்தம், உங்கள் கல்வி கனவை இன்னும் நெருங்குங்கள். ஸ்பெஷல் கிளாஸ்கள், இண்டிவிஜுவல் கைடன்ஸ் மற்றும் ஃபுல் சப்போர்ட். இது உங்கள் இரண்டாவது வாய்ப்பு. இப்போதே அழைக்கவும். நக்ஷத்ரா அகாடமி. உங்கள் கனவுகள் நிறைவேற வேண்டுமா? உங்கள் அழைப்பை இப்போது தொடங்குங்கள். இப்போது உங்கள் குழந்தைக்கு புதிய அரங்கம். நட்சத்திரா ப்ரீ ஸ்கூலின் டே கேர் சேவையில் 1.5 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்காக காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை பாதுகாப்பான விளையாட்டு மற்றும் கற்றல் சூழலில் நேரம் செலவிடுங்கள். இது உங்கள் குழந்தைக்கான சிறந்த ஆரம்பம். சினிமா ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த ஒரு செய்தி இப்போது அதிகாரப்பூர்வமாக வெளியாகியுள்ளது. தமிழ் சினிமாவின் முன்னணி நட்சத்திரம் சூர்யாவின் அடுத்த பிரம்மாண்ட படைப்பு சூர்யா நா 46 குறித்த அப்டேட் தான் அது. இந்த அறிவிப்பு ஒட்டுமொத்த திரையுலகையும் உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது. லக்கி பாஸ்கர் புகழ் வெங்கட் அட்லூரி இயக்கும் இந்த திரைப்படம் பெரும் எதிர்பார்ப்பை கிளப்பியுள்ளது. சூர்யா ரசிகர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து சினிமா ஆர்வலர்களும் இந்த கூட்டணியை ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளனர். ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது என்ற உணர்வு பரவலாக உள்ளது. இந்த பிரம்மாண்டமான திட்டத்தில் பாலிவுட்டின் ஐகான் நடிகை ரவீனா டாண்டன் இணைந்துள்ளார். இது படத்திற்கு மேலும் ஒரு பெரிய பலத்தை சேர்த்துள்ளது. அவரது வருகை சூர்யா 46 படத்தின் மீதான எதிர்பார்ப்பை பல மடங்கு உயர்த்தியுள்ளது. ரவீனா டாண்டன் சூர்யா 46 படத்தில் இணைந்த செய்தி அவரது பிறந்த நாளான அக்டோபர் 26 அன்று வெளியானது. இது ஒரு தனிப்பட்ட மற்றும் அழகான தொடுதலை இந்த அறிவிப்புக்கு அளித்தது. படக்குழுவினர் சமூக வலைத்தளங்களில் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து இந்த செய்தியை உறுதிப்படுத்தினர். எப்பொழுதும் வசீகரமான ரவீனா டாண்டனுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சூர்யா 46 படக்குழு, நீங்கள் எங்களுடன் இணைந்ததில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு அற்புதமான பயணத்தை எதிர்நோக்குகிறோம் என்று படக்குழுவினர் பதிவிட்டனர். இந்த செய்தி ரசிகர்களை பெரும் உற்சாகத்தில் ஆழ்த்தியது. இது ரவீனா டாண்டன் நீண்ட இடைவெளிக்குப் பிறகு தமிழ் சினிமாவுக்கு திரும்பும் படமாகும். அவரது வருகை படத்திற்கு ஒரு தனித்துவமான நட்சத்திர அந்தஸ்தை வழங்குகிறது. பாலிவுட் மற்றும் தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் இது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறியுள்ளது. ரவீனா டாண்டன் இதற்கு முன்பு சாது மற்றும் ஆளவந்தான் ஆகிய 2 தமிழ் படங்களில் நடித்துள்ளார். நீண்ட இடைவெளிக்குப் பிறகு அவர் மீண்டும் தமிழ் திரையுலகில் கால் பதிப்பது அவரது ரசிகர்களுக்கு ஒரு கொண்டாட்டமான தருணம். அவரது நடிப்புத் திறனை மீண்டும் தமிழில் காண ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். சூர்யா 46 படத்தின் படப்பிடிப்பு தொடங்குவதற்கு முன்பே ஒரு அசத்தலான போஸ்டர் வெளியானது. அதில் சூர்யா ஒரு செமிஃபார்மல் தோற்றத்தில் தோன்றி ரசிகர்களை கவர்ந்தார். கொண்டாட்டம், உணர்வு மற்றும் பொழுதுபோக்கு ஆகியவற்றை உறுதிப்படுத்தும் விதமாக அந்த போஸ்டர் அமைந்திருந்தது. இந்த திரைப்படம் தமிழ் மற்றும் இந்தி சினிமா உலகின் திறமைகளின் ஒரு அற்புதமான கலவையாக உருவாகிறது. சூர்யா மற்றும் ரவீனா டாண்டன் தவிர மூத்த நடிகை ராதிகா சரத்குமார் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். அவரது அனுபவம் படத்திற்கு மேலும் வலு சேர்க்கும். மலையாள திரையுலகின் இளம் நட்சத்திரம் மமிதா பைஜுவும் இந்த படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். இந்த நட்சத்திர கூட்டணி சூர்யா 46 படத்தை ஒரு பான் இந்தியா படமாக மாற்றும் என்பதில் சந்தேகமில்லை. படத்திற்கு இசையமைக்கிறார் ஜி.வி. பிரகாஷ் குமார். அவரது இசை படத்தின் உணர்வுகளையும் கொண்டாட்டத்தையும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நட்சத்திர கூட்டணி ரசிகர்களுக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை வழங்கும் என்பதில் உறுதியாக நம்பலாம். சூர்யாவின் அடுத்த படமான கருப்பு மீதான எதிர்பார்ப்பும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஜே. பாலாஜி இயக்கும் இந்த திரைப்படம் சூர்யாவின் பிறந்த நாளில் வெளியான டீசருடன் பெரும் வரவேற்பை பெற்றது. டீசர் வெளியானதில் இருந்து ரசிகர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பு நிலவுகிறது. இந்த டீசரில் சூர்யா தனது இயற்பெயரான சரவணனை ஏற்றுக்கொண்டுள்ளார். பகலில் ஒரு வழக்கறிஞராகவும்
இரவில் ஒரு மர்மமான மீட்பராகவும் அவர் இரட்டை வாழ்க்கை வாழ்கிறார். இந்த வித்தியாசமான கதாபாத்திரம் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. கருப்பு திரைப்படம் சூர்யாவின் திரைப்பயணத்தில் ஒரு முக்கியமான மைல்கல்லாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவரது ரசிகர்கள் இந்த படத்திற்காக ஆவலுடன் காத்திருக்கின்றனர். சூர்யாவின் நடிப்புத் திறனை முழுமையாக வெளிப்படுத்தும் ஒரு படமாக இது அமையும். சூர்யா கடைசியாக கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் வெளியான ரெட்ரோ என்ற ஆக்ஷன் டிராமா படத்தில் நடித்திருந்தார். அந்த படத்தில் ஜோஜு ஜார்ஜ் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். இந்த திரைப்படம் ரசிகர்களிடமிருந்து கலவையான விமர்சனங்களை பெற்றது. ரெட்ரோ படத்திற்கு பிறகு சூர்யாவின் அடுத்த படங்களுக்கான எதிர்பார்ப்பு மேலும் அதிகரித்துள்ளது. சூர்யா 46 மற்றும் கருப்பு ஆகிய படங்கள் அவரது திரைப்பயணத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சூர்யா தனது அடுத்தடுத்த படங்களின் மூலம் ரசிகர்களை மகிழ்விக்க தயாராகி வருகிறார். இந்த புதிய திட்டங்கள் சூர்யாவின் நட்சத்திர அந்தஸ்தை மேலும் உயர்த்தும் என்பதில் சந்தேகமில்லை. தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் இந்திய சினிமா உலகிலும் அவர் ஒரு முக்கிய சக்தியாக உருவெடுத்துள்ளார். அவரது அடுத்தடுத்த படங்களுக்காக நாம் ஆவலுடன் காத்திருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள். உங்கள் நண்பர் உடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி உங்கள் ஆதரவுக்காக.